பறக்கவே இல்லையா? நான் அப்பா 3, 2, 1 சொன்னால்தான் அது பறக்கும். பறந்துச்சு. எப்படி இருக்கு மக்களே? இந்த ரியாக்ஷனை பார்க்க தான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தோம். என்ன திருட்டு மொழி முடிக்கிறாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிரியா, உன் பிள்ளையோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு அவனுக்கு ஓகே. உனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றதை பார்க்குறதுல ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த கண்ணு விரிஞ்சது வந்து அந்த ஃப்ளைட் ஏறும்போது ப்ரைஸ்லெஸ். வெரி ஹாப்பி. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டோம். வேகமாக போடு. அப்போ கேட்க நவீனன், ஹாய். இதாண்டி ஃப்ளைட்டு, பார்த்துக்கோ. ஹாய் சார். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டு. புரியல, என்னது? என்ன இருக்கு? என்னது இது? என்னது இது? இன்னும் கிளம்பல. ஃப்ளைட்டு கிளம்புனா சவுண்ட் வரும்டி. மைன்னு சவுண்ட் வரும். ஃப்ளைட் எப்போ தெரியுமா கிளம்பும்? இன்னும் 2 minutes கிளம்பிடும். ஓகேவா? அங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அப்போ கிளம்பிடும். ஓகேவா? எக்ஸைட்டடாக இருக்கா? ஹாப்பியாக இருக்கா? நல்ல வேலை மக்களே, இவனை வந்து நாங்கள் விண்டோ சைடில் வேணும்னே தான் உட்கார வைக்கல. அவன் பயந்துருவான், எங்கடா போகிறோன்னு சொல்லிட்டு. இப்போ பஸ் மாதிரி இப்போதைக்கு காட்டிடலாம். அழுவாமல் இருந்தானா வரும்போது விண்டோ சைடில் உட்கார வச்சுக்கலாம். ஸோ மக்களே, இவன் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கான். அதில் இன்னொரு சர்ப்ரைஸ் அவனுக்காக காத்துட்ருக்கு. அது என்னென்னா, இதுதான் அது. ஸோ நவீனனோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுங்கிறதுனால அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து கேப்டனும் ஏர் ஹோஸ்டஸும் வந்து இப்போ சைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணால் நாங்கள் ரொம்ப ஈகராக காத்துட்ருக்கோம். ஸோ நவீனன், இது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா காத்துட்டு இருக்கியா? ஆமா. நீனு? அவனோட இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்குமே ஒரு செரிஷ்ட் மெமரி. ஏன்னா அவனோட எக்ஸைட்மெண்ட்டை பார்க்க எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் ஏறுது. பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம். பெல்ட் போட்டுக்கியா? அப்போ இந்த பெல்ட்டும் கண்டிப்பாக போடணும். ஓகேயா? ஏன்னு சொல்லு, மக்கள்கிட்ட சொல்லு. ஃப்ளைட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த பெல்ட் கண்டிப்பாக போடணும்னு சொல்லு. ஆமாம், பெல்ட் கண்டிப்பாக போடணும். ஆமாம், இது யார் கொடுத்தாங்க? யார் கொடுத்தா? ஏர் ஹோஸ்டஸ் ஸ்பெஷலாக கொடுத்துருக்குறாங்க. ஆமாவா? இதுவும் இன்னொன்று கொடுத்தாங்களே, வாட்டர் பாட்டில். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டைமுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷல் கவனிப்பு அதிகமாக தான் இருக்குது. சரி, பார்ப்போம். அடுத்த வாட்டி வரும்போதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஓகே, அங்கே போய் சாப்பிடு. ஓகே மக்களே, யூஸ்வலாக வந்து 2 விஷயம் நானும் அருணும் ஃப்ளைட்டில் போகும்போது ஃபாலோ பண்ணுவோம். அது என்னென்னா, நானும் அருணும் பக்கத்தில் உட்காரணும். எங்கள் 2 பேருக்கும் விண்டோ சீட் மேண்டட்ரி. அண்ட் எங்கள் இன்னொருத்தவங்க பக்கத்தில் உட்கார்ந்தா கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்கள் அப்படியா? பட் குடும்பம் குட்டின்னு வந்ததுக்கப்புறம் என் பொண்டாட்டி என் பக்கத்தில் ஓடுறதுக்கு நான் அலோவ் பண்ணேன். ஆனால் இங்கே ஒருத்தன் வந்ததுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கு நடுவில் தான் உட்காருவேன் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து தீர்மானமாக இருக்கான். அதில் முக்கியமாக ஃப்ளைட் ஏறினதுலேருந்து சார் இன்னும் ஒரு நிமிஷம் கூட பேசாமல் இல்லை. இது இப்போ இது வச்சுட்டு என்ன இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறது மேட்டர் கிடையாது. இப்போ இந்த ஃப்ளைட் லைட்டாக ஜர்க்காகி முன்னாடி போவோம்ல, அப்போ அவர் பேசுறதை கம்மி பண்ணுவார். பயப்படுவியா? பயம் இல்லை. அந்த பையனுக்கு பயம் இல்லை. பயம் கிடையாது, நிஜமாவே வந்தா. உன் கண்ணில் தெரியுதேடா, உன் கண்ணில் பயம் தெரியுது. இருக்கா? காட்டு, இங்கே பாரு, கண்ணை காட்டு, மக்கள்கிட்ட விரிச்சு காட்டு, தூக்கி காட்டு கண்ணை. நாக்கு காட்டினா பண்ணுவியா? அப்படி காட்டு. இல்லை அப்படி இல்லை. இது டேய், என்னடா கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற? ஹெட்ஃபோனா? இது எதுக்கு? ஹெட்ஃபோன் எதுக்கு? பாட்டு கேட்க அவ்வளோ தெரியுமா உனக்கு? நான் பிரித்து தரேன். 2 தான் இருக்கு. அம்மா ஒன்று, அப்பா ஒன்று எடுத்துக்கலாமா? நீ ஒன்று எடுத்துக்கோ, நான் ஒன்று எடுத்துக்கிறேன். நவீனனுக்கு அடுத்த வாட்டி கொடுப்போம்.
பரவாயில்லையாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? சரி 2 நீ வச்சுக்கோ. நீ வச்சுக்கோ, 2 பேரும் நீ வச்சுக்கோ. ஓகே நீ வச்சுக்கோவா? எனக்கு அப்பா பாவம் அழுகுறனே. ஏய் தேங்க்யூடி, அவ்வளோ பெரிய மனசாரி உனக்கு. சரி இல்லை நீயே வச்சுக்கோ. நீ கொடுத்துரு பிரியா, உன்னோடதையும் கொடுத்துரு. டேய் டேய் அப்பாக்கு அப்பாக்கு அதானே கொடுத்துட்டு பிடிக்கிறேன். நான் அம்மாவோட பிடிக்கிறேன். இங்கே பாரு, பாசம் இருக்கலாம், ஆனால் அது ஒரு தலை பட்சமாக இருக்கக்கூடாது. புரியுதா? நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. அப்போ நீ எந்த இந்த பக்கம் வந்துக்கிறியா? நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். இல்லை ஃப்ரெண்டில் போய் பைலட் கூட உட்காந்துக்கிறியா? கொரியன் சீரிஸ் பார்க்குறியாடி? ஆமாம் எல்லாத்துக்கும் ஓகே. சைனீஸ் மூவி? தமிழ் படமா? அதில் தெளிவு தான். ஓகே சரி போட்டு பிரித்து கொடுக்குறேன். அதான் பிரித்து கொடுக்குறேன். உனக்கு பாத்ரூம் வந்து அழைச்சிட்டு போகிறேன். ஏய் என்னை எதுக்குடா கூப்பிட்டு வந்துக்கிற? உன்னை கேர் பண்ணிக்கிறதுக்கா இல்லை நானும் ஃப்ளைட்டை என்ஜாய் பண்ணுமா? நானும் என்ஜாய் பண்ணும்ல, அந்த மனசு இருக்கிற வரைக்கும் ஓகே தான். ஏய் என்னடி அது? நம்ம அதில் தான் இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கான். ஆராய்ச்சியில் இறங்கிட்டு பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். போகும்போது அங்கே இருந்ததெல்லாம் முடிச்சுட்டான். இப்போ அடுத்து அதை நோண்டிட்டு போகும்போது இந்த டிவியை கழட்டி வீட்டுக்கு எடுத்து போகிறாமான்னு கேட்க போகிறான். இல்லை இனிமேல் எல்லா தடவையும் ஃப்ளைட்டில் தான் போகணும்னு நடந்துட்டு போகிறோம். ஐயோ நவீனன், அடுத்த வாட்டி ஃப்ளைட்டில் நீ படித்து ஃபாரினுக்கு போய் அப்பாவையும் அம்மாவையும் அந்த கண்ட்ரிக்கு கூப்பிட்டு போகணும். ஓகேயா? எல்லாத்துக்கும் ஓகே. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட வச்சுக்கோ. ஓகே? அப்புறம் அம்மா முறைக்கிறாங்க பாரு. அம்மா அழைச்சிட்டு போகலாமான்னு சொல்லு. அதெல்லாம் வளர்ந்து நவீனன் என்னடி வண்டி ஆடுது? என்ன பண்ணுது? ஃப்ளைட்டு லைட் போகுது. அதுக்கு ஏன் காதை முடிக்கிட்டு இருக்கிற? பாட்டு? ஓ நீ இப்போ பயப்படல, பாட்டு கேட்டுட்டு இருக்கிற. ஆமாம் அப்படிதானே? நடிகண்டா நீ. கிளம்புறது தெரியுதா? எப்படி இருக்கு பேபி? அவன் இப்போ வரைக்கும் பஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகும். மேலே போகும்போது தான் தெரியும். வண்டி மூவ் ஆகிட்டு இருக்குது. தலைவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போதைக்கு இப்படி தானே இருக்குது. இப்போ இப்படி போகும்போது தான் ரியாக்ஷனு. அதை நான் எடுத்து காட்டுறேன். தைரியசாலியா? நீலாம் தைரியசாலியாடா? ஆமே. என்ன எட்டி பார்க்குறான்? ஏதோ தெரியுது சரியா? எதையோ ஃபீல் பண்ணுறான். பறக்கவே இல்லையா? நான் அப்பா 3, 2, 1 சொன்னால்தான் அது பறக்கும். அன்கோவா? அதை நான் சொல்லணும்டா. நான் சொல்லுவேன் எப்போ பறக்கணும்னு நான் டிசைட் பண்ணணும், அப்போ தான் சொல்லுவேன். இது வந்து என்ன தெரியுது? அப்பா கிட்ட தான் எல்லா பவரும் இருக்கு. கரெக்டா? ஒத்துக்க. ஆமாப்பா உன்கிட்ட தான் எல்லா பவரும் இருக்கு சொல்லு. ஆனால் அந்த பவர் சுவிட்ச் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? கெஸ் பண்ணு. உனக்கும் தெரிஞ்சிருச்சா? ஏதோ சொல்கிறாங்க. அவங்களும் ஹிந்தியில் அதான் சொல்கிறாங்க போல, அம்மா தான் பவர்ஃபுல். நவீனன், இப்போ நம்மளோட ஃப்ளைட்டோட ரோடு இதுதான். இந்த வண்டி வந்து இதில் தான் இப்படி போகும். ஓகே ஓகே. அண்ட் ஒன்னோடது தெரியுது பாரு, இது வந்து ஃப்ளைட்டோட டாப் வியூ. இந்த டாப் வியூ மூவ் ஆகும்போது உனக்கு தெரியும். ஸோ மக்களே இவங்க சூப்பராக வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து உள்ளேருந்து பார்க்கும் போதே வந்து நம்ம வந்து லேண்ட் ஆகுறது, அப்புறம் வந்து வானத்துக்குள்ளே போகிறது எல்லாமே வந்து தெரிகிற மாதிரி குழந்தைங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இவன் அதை பார்த்து எப்படி என்ஜாய் பண்ண போகிறாங்க தான் காத்துட்ருக்குறோம். சூப்பராக இருக்குல்ல? மேலே வந்து ஒரு காக்கா உட்காந்தா கூட தெரியும்ல பேபி? செம்மையாக இருக்குல்ல? தெரியும். மேபி இது ஃப்ளைட் மூவ் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி வருமானு எனக்கு தெரியல. பட் இது ஃபுல்லாக வந்து காமிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து டிராஃபிக் ஜாமாக இருக்குது. இன்னொரு ஃப்ளைட் நிற்கிது. அடடா மூவ் ஆகுது மக்களே. டயர் மூவ் ஆகுது தெரியுதா? நவீன் வண்டி மூவ் ஆகுது தெரியுதா?
என்னடா யாரோ பயம் இல்லைன்னா ஜர்க்காய் உட்காந்துருக்குறான். வண்டி இதுதான் நம்ம போயிட்டு நம்ம இங்கேருந்தே பைலட் கிட்ட சொல்லலாம், லெஃப்ட் எடுங்க ரைட் எடுங்கன்னு. திரும்ப ஃப்ளைட்டு பறக்கிறத பார்க்க ஆர்வமாக காத்துட்டு இருக்கியா? யார் சொன்னா ஃப்ளைட் உனக்கு பறக்கும்னு? அச்சம்மா சொன்னாங்களா? அச்சம்மா எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆமாம், உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா நவீன்? வர மாதிரி இல்லையா? வர மாதிரி தான் சொல்கிறியா? வாமிட் வர மாதிரி தான் என்ன பண்ணும்? இந்த பேக் இருக்குல்ல, இந்த பேக்கில் திறந்து உள்ள வாமிட் பண்ணிட்டு வாஷ்ரூம் போய் ஆரம்பிக்கணும். ஓகேவா? வர மாதிரி என்ன சொல்லு. சரி, ஏற போகிறோம். பறக்க போங்க பாரு. இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கோமா, இது இப்படியே ஃபாஸ்ட்டாக போய் ஸ்வைன்னு மேலே போயிடும். வந்து ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்த தருணம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 30-40 செகண்ட்ஸில் இங்கே வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ பார்க்கலாமா? அவன் கை எடுக்க மாட்டான், ஏன்னா அவன் பற்றி நவீனன் இங்கே பாரு. இப்போ வந்து இங்கே இருக்கோமா, இது இந்த இடத்துல அந்த ரோடு தெரியுது பாரு. அந்த ரோட்டில் ஸ்வைன்னு போய் மேலே பறக்கும். எப்படி பறக்கும்? எப்படி பறக்கும்? ஃப்ளைட் இந்த மாதிரி போயிட்டே வீல்ல போயிட்டே இருக்கும், அப்புறமா பறந்துருமா? ஆமாண்டி, பறக்கும். எப்படி பறக்கும்? பேர்ட்ஸ் மாதிரியா? எப்படி பறக்கும்? பேர்ட்ஸ் மாதிரி பறக்கும். பேர்ட்ஸ் மாதிரி. அவ்வளோ வந்து தெரிஞ்சிருக்காடி உனக்கு. பேர்ட்ஸ் மாதிரி எப்படி பறக்கும்னு சொன்ன? பேர்ட்ஸ் மாதிரி எப்படி பறக்கும்? நவீனன், இன்னும் 10 செகண்ட்ஸில் நம்ம டேக் ஆஃப் ஆகிடுவோம். கவுண்ட் பண்ணுறியா? 1 2 3 கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 16 17 18. சீக்கிரம் கவுண்ட் ரொம்ப சீக்கிரம் கவுண்ட் பண்ணுறேன். நீ மெதுவாக 10 கவுண்ட் பண்ணு. நவீனன், வண்டி ரைட் டர்ன் திரும்புது, தெரியுதா? எந்த பக்கம் திரும்புது? எந்த பக்கம்? ரைட்டா லெஃப்டா? ரைட் லெஃப்ட்லாம் தெரியுதா உனக்கு? இப்போ தாண்டி பறக்க போகுது. இந்த வெள்ளை ரோட்லேருந்து போய் அந்த வந்து கிரே ரோடு இருக்கா, அந்த கிரே ரோட்டில் இப்போ திரும்ப பாரு. திரும்புதா? அப்படி திரும்பணுன்னா அங்கே பாரு. ரோடு தெரியுது பாருங்க, தெரியுதா? நம்ம ரோட்லேருந்து ஃப்ளைட் பறக்கிறதெல்லாம் பார்ப்போமே, அந்த ரோட்லேருந்து தான் இங்கே ஃப்ளைட் பறக்கிறத பார்ப்போம். இப்போ பாரு, ஃப்ளைட்லேருந்து ரோடு பார்க்குறோம். தெரியுதா? சூப்பரா. என்ன நம்ம அந்த ரோட்லேருந்து தான் பார்ப்போம். பிரியா காதடைக்கக்கூடாதுன்னு அவருக்கு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ இப்போ எந்த பக்கம் திரும்புது? லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்டு. ஏய், அவ்வளோ தெரியுதுடா உனக்கு. ரைட்டுனா ரைட்டுங்கிற, லெஃப்ட்டுனா லெஃப்ட்டுங்கிற. மக்களே, இப்போ அது லெஃப்டில் திரும்பதான் கரெக்டாக சொல்கிறான். எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. வந்தாச்சு. தெரியுதா? அந்த 3 கோட்லாம் தெரியுது பாரு. அதில் வந்து நேராக போய் மேலே போகும். எப்படி போகும்? ஆமாண்டி. ஓ, இதில் அம்மா கையை வேற பிடிச்சிக்கிட்டு பாரு. சப்போர்ட்டா? 5 4 3 2 1 மக்களே, ஸ்டார்ட்.
மக்களே. இப்போ வரைக்கும் லேண்டில் தான் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேலே தூக்கிடும். ரெடியா? 5 4 3 2 1 மக்களே பறந்துச்சு. எப்படி இருக்கு? எங்க இருக்கு இப்ப? தெரியுதா? போயிட்டோம். சென்னைக்கு மேலே போயிட்டு இருக்கிறோம். சென்னைக்கு மேலே பறந்துட்டு இருக்கோம். எங்க பறந்துட்டு இருக்கோம்? ஆமா. எப்படி இருக்கு? ஆமா, எதுக்கு சாஞ்சி படுத்து கிடக்குற? ஆமாடி. மக்களே, இந்த ரியாக்ஷனை பார்க்க தான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தோம். என்ன திருட்டு முடிக்கிற? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? கீழே மேலையும் நீ போலடா, உன் வயிற்றுக்குள்ள இருக்கிறது மேலையும் கீழையும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஏய் நவிலன், என்ஜாய் பண்றியா? அம்மாக்கு ஓகேடி, லவ் யூடி, லவ் யூடி. மக்களே பயப்பட மாட்டேதான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ பாருங்க, அந்த கையை எடுக்கிறேன், என்ன பண்றான்னு பார்ப்போம். விடு கையை, விடு கையை, விடு. பயப்பில்லைன்னு சொன்ன, பயப்பில்லைன்னு சொன்ன. நம்ம தான் குழந்தைங்களுக்கு சப்போர்ட்னு நினைக்கும் போதே நம்மளை அறியாமல் ஒரு சிவனு உள்ளுக்குள்ள ஒரு ஹாப்பியாக இருக்குது. பட் இவனுங்க வளர்ந்து நாளைக்கு இன்னொரு பொண்ணை கை பிடிக்கும் போது சரி விடுங்க, அதை பற்றி இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு. இப்போ வரைக்கும் இதை என்ஜாய் பண்ணுவோம். மக்களே, ஃப்ளைட் ஏறினதுலேருந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அது என்னன்னா, என்ன படம் வைக்கணும்னு. என்ன படம்? அவதார் பார்க்கலாமா? அப்புறம் வேற படம். மக்களே, இது 10வது நிமிஷம். ஒரு படத்தையாக வச்சு காமிச்சு. இது இது ஓகேயா? ஓகேயா? இன்னும் டிவி ப்ளே பண்ணுங்க, ப்ளே ஆகும். இது ஓகேயா? மக்களே, கடைசியில் என்ன பார்த்துருக்கான்னு தெரியுதா? ஏர் இண்டியாவோட லோகோவை பார்த்துட்டு இந்த படம் ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். டேய், உன்னை ஈஸியாக ஏமாற்றிடலாம் போல. இப்போ பிரியா வந்து கன்வின்ஸ் பண்ணி வேறு ஒன்று போட்டிருக்கு. பிரியா, உன் பிள்ளையோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு அவனுக்கு ஓகே. உனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றதை பார்க்குறதுல ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த கண்ணு விரிஞ்சது வந்து அந்த ஃப்ளைட் ஏறும்போது ப்ரைஸ்லெஸ், வெரி ஹாப்பி. ஸோ நவிலனோட இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்றைக்குமே அவனுக்கு மெமரபுளாக இருக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் கேப்சர் பண்ணியிருக்கோம். நவிலனுமே அவனோட மெமரி வீடியோஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ரசிக்கிறான். ஸோ வி ஆர் வெரி தேங்க்ஃபுல். வேறு நம்ம அதெல்லாம் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னு. ஸோ இதுவும் அதில் சேரும். ஓகே, சரிம்மா. எல்லாத்துக்கும் எனக்கு இதுதான் ப்ரைஸ்லெஸ் மூமெண்ட். உனக்கு? எனக்கு இது, பிரியாக்கு அது. இங்கே பாரு, இங்கே பாரு நவீன, இங்கே பாரு. இந்த ஏஜில் அப்பாவையும் அம்மாவையும் நீ இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற. வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கை இன்னொரு பொண்ணை பிடிச்சிச்சு, பிடிக்கும். அதுக்கெல்லாம் அது இயற்கை, அது இயற்கை, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்கள் அம்மா நல்ல மாமியாராக இருப்பாங்க. பார்க்குறவங்க உடனே குழந்தைகிட்ட இதெல்லாம் பேசுவீங்களான்னு சொல்லாதீங்க. என்னது இது? தேங்க்யூ. என்னது இது? சாண்ட்விச் டீ. பிரியா, அவனுக்கு பிடிச்சது தானே? ஆமான்னு நினைக்கிறேன். மக்களே, நவீனனுக்கு பிடிச்ச ஒரு சாண்ட்விச்சை ஆர்டர் பண்ணியாச்சு. வாடி, என்னது அது? அது இந்த சாண்ட்விச்சுக்கு சைட் டிஷ். சாண்ட்விச் இருக்கு. அவன் இது என்ன நீ நினைக்கிற சொல்லு, அப்பாட்ட சொல்லு. இது என்ன நீ நினைக்கிற? ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீமாவா? இல்லைடா, இது சாண்ட்விச். இது ஒரு குக்கீஸ். உனக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் பிஸ்கெட் சாப்பிட்றியா? பிஸ்கெட் சாப்பிட்டு சாண்ட்விச் சாப்பிட்றியா? ஆனால் கொலை பசியில் இதை அப்படியே அங்கே தொட்டு அப்படி எடுத்து அப்படி சாப்பிடும் போது
நல்லாக்கா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. குடிச்சுக்கோ. பயமா இருக்கா? குளிருது. இப்போ எதுக்கு இந்த பாட்டை பாடிட்டு இருக்கிறான்? ஏன்னா இங்க ஷார்க் பார்க்குறாங்க. அங்க ஷார்க். இந்த ஷார்க்கை பார்த்தா உனக்கு என்ன பாட்டு ஞாபகம் வரும்? Baby shark, baby shark, mommy shark, mommy shark, Shit. mommy shark, baby shark, mommy shark, என்னாச்சு? என்னாச்சு? flight எடுத்தாச்சு. இருட்டாயிடுச்சா? லேண்ட் ஆகிறோம். ஒன்றும் இல்லை, பயப்படாத. என்னாச்சு அவனுக்கு? லைட் ஆஃப் ஆச்சு இல்லை, ஸோ அதில் கொஞ்சம் இருட்டானோடனே பயந்துட்டான். 6 minutes to destination. இன்னும் 6 நிமிஷம் இருக்கு. நான் ஜாலியாக மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு என் கையை பிடிச்சிங்க அப்படின்ட்டான். அதை விட என்ன உனக்கு வேலை? என்னது? Cricket. ஆமாண்டி. இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சதை நான் பார்த்துட்டு இருந்தேன். என் புள்ள ஜெயிச்சதை எடுத்த படத்தை பார்த்துட்டேன். கரெக்டாக சொல்லு. வரப்போகிறோம். நவிலன், நீ பெரிய பிள்ளையாகி நிறைய ஃப்ளைட்டில் கண்டிப்பாக போவ. இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ மூலமாக நீ பார்க்கும்போது நீ ஒரு மாட்டியும் எப்படி நீ இருக்கங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்பாவும் அம்மாவும் உனக்கு அழகான மெமரிஸாக இதை பதிவு பண்ணுறோம். வீடியோ பார்க்குறவங்களுக்கு நீ என்ன சொல்லுவ? வீடியோ பார்க்குறவங்களுக்கு தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ சொல்லிக்கிறான். ஸோ வந்து மக்களே தேங்க்ஸ் சொல்லியிருக்கான். இந்த வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்களும் சொல்லுங்கள். ஸோ நியர்லி வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஒரு 400 to 500 கண்டிப்பாக இருப்போம். அதில் இவனும் ஒரு ஒன் ஆஃப் த பேசஞ்சர். ஸோ இந்த பேசஞ்சர் இவ்வளோ பேரோட சேர்ந்து அமைதியாக எங்கள் கூட வந்து இன்றைக்கி ஃப்ளைட் ஜேர்னியில் பண்ணதே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணிச்சோம். இந்த 1.25 மணி நேரத்தில் சூப்பரான ஒரு மேட்ச் பார்த்து எமோஷனலாக முடித்தோம். 1983 அந்த படம் தான் பார்த்தோம். ஸோ எனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் ஆகிடுச்சு அந்த வேர்ல்டு கப் மெமரிஸ். பெங்களூருக்குள்ளே வந்தாச்சு. இதே ஃப்ளைட்டில் இருந்தால் திருப்பி சென்னைக்கு போயிடலாம். சென்னைக்கு போகலாமா இல்லை பெங்களூருக்குள்ளே போகலாமா? பெங்களூருக்குள்ளே போய் என்ன பண்ணணும்? ஓ பாசம், அண்ணன் தம்பி பாசம். நவீனன், நாம் வந்து பார்த்தீங்கன்னா 164 மைல் ட்ராவல் ஆகி வந்திருக்கோம். எவ்வளோ ஆல்டிடியூடில் பார்த்தீங்கன்னா 20,007 ஆல்டிடியூடில். எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்லன்னு பார்த்தீங்கன்னா 420 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துக்கிறோம். எவ்வளோ ஸ்பீடில்? 420. அப்போ என்ஜாய் பண்ணியா? என்ன தேங்க்யூ? எதுக்குடி? ஸோ மக்களே வந்து க்ரூவோட வந்து சேர்ந்து எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். என்ன அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் ஒன்று காமிச்சோம் இல்லையா? ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து க்ரூவோட இருந்தோம். அந்த பைலட் சொன்னாங்க எல்லாரையுமே நான் அழைச்சிட்டு வரேன், எல்லாரோடையும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எழுதி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு 10 minutes இருந்து அதை நாங்கள் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நவீன மாதிரி ஸ்டன் ஆகிட்டாங்க. எவ்வளோ பேர் வந்து கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு. வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பேரண்ட்ஸ் எங்களுக்கே ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், அது ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் வச்சுங்களேன்.